ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மியான்மர் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரான மண்டாலே நகர் அருகே நேற்று அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கி போட்டுள்ளது. ரிக்டர் அளவில் 7.7 மற்றும் 6.4 பதிவான இந்த நிலநடுக்கத்திற்கு பின்பும் தொடர்ந்து நிலநடுக்க அதிர்வுகள் ஏற்பட்டதால் மக்கள் பீதியில் உறைந்தனர். 900 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலும் கடும் சேதத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் கடுமையாக இருந்தது. இதனால் மியான்மரில் பல கட்டடங்கள் அடியோடு சரிந்தன. வரலாற்று சிறப்புமிக்க துறவிகள் மடாலயம் கூட தப்பவில்லை. 2 பாலங்கள் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 5 நகரங்கள் கட்டட இடிபாடுகளை சந்தித்துள்ளன. உள்நாட்டு போரால் பாதித்துள்ள மியான்மரில் இன்டர்நெட் சேவை கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் முழுமையான சேத விவரங்கள் வெளிவருவதில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு நிலநடுக்கத்தால் இறந்தவர்களின் எண்ணிக்கை 1000 கடந்துவிட்டதாக தெரிகிறது. 1600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பலி மற்றும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் உயரலாம் என மியான்மர் ராணுவ அரசின் மூத்த ஜெனரல் மின் ஆங் லாயிங் கூறியுள்ளார். அந்நாட்டில் ருத்ர தாண்டவம் ஆடிய நிலநடுக்கத்தால் கட்டட இடிபாடுகளை தோண்ட உடல்கள் கிடைத்தபடி உள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை 10,000 கூட தொடக்கூடும் என அமெரிக்க நிறுவனம் எச்சரித்துள்ளது. மண்டாலே, சகாயிங், மாக்வே, வடகிழக்கு ஷான் மற்றும் பகோ பகுதிகளில் அவசர கால நிலையை அரசு பிறப்பித்துள்ளது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடக்கின்றன. நிவாரணப் பணிகளுக்கு ஐநா அமைப்பு 50 லட்சம் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்தியா தரப்பில் உணவு பொட்டலங்கள், சோலார் லைட் உள்ளிட்ட 15 டன் நிவாரணப் பொருட்கள் மியான்மருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தாய்லாந்தில் 3 கட்டிடங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுந்ததில் 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். இதுவரை 6 பேர் பலியாகி இருப்பது உறுதியாகியுள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடக்கிறது.